கேமரா ஒளிகளும் பொதுவா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பார் அவர் மனதில் கலைஞன். ஹே மக்காஸ், எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த எபிசோட்ல நிதிஷ் சகாதேவ் டைரக்ஷன்ல ஜீவா நடிப்பில் வெளிவந்திருக்கும் ட்ரிபிள் டி தம்பி தலைவர் தலைமையில் படம் எப்படி இருக்கும் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடி கிளிய போகுது. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜீவா ஒரு சின்ன ஊர்ல பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. அதே ஊர்ல இருக்கிற இளவரசு பொண்ணு பிரார்த்தனாக்கு விடிஞ்சா கல்யாணம். இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி கொடுத்துட்டா ஊர் மக்கள் ஓட்டெல்லாம் தனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஜீவா இறங்கி வேலை பார்க்கறாரு. இளவரசு வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறது தான் தம்பி ராமையா. இளவரசுக்கும் தம்பி ராமையாக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருக்கு. அதனால இவங்க ரெண்டு வீட்டுக்குமே ஆகவே ஆகாது. இளவரசு வீட்டுல ஆட்டம் பாட்டனும் கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல தம்பி ராமையோட அப்பா திடீர்னு இறந்து போயிடுறாரு. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிற தம்பி ராமையா இளவரசு வீட்டுல கல்யாணம் நடக்கிற அதே 10:30 மணிக்கு டைம் தான் தன்னோட அப்பாவோட இறுதி சடங்கு நடக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஒரு பக்கம் கல்யாண வீடு, இன்னொரு பக்கம் இள வீடு. இந்த ரெண்டு ஃபேமிலி ஊர் மக்கள் எல்லாம் சமாளிச்சு ஜீவா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. காலையில மகளுக்கு கல்யாணம் நீ இல்லைன்னா இங்க ஒரு வேலை நடக்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, மலையாளத்தில் வெளிவந்த ஃபாலிமே படத்தை டைரக்ட் பண்ண நிதிஷ் சகாதேவ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் கூட சேர்ந்து சஞ்சய் ஜோசப், அனுராஜ் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்கிரீன் பிளேல ஒரு நைட்ல நடக்கிற கதை தான் இந்த படத்தோட கதை. என்னதான் ஸ்கிரீன் பிளே ஒரே நேர்கோட்டில் போனாலும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட பிளஸ்ன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் இளவரசி தம்பி ராமையா கேரக்டர், இன்னொரு பக்கம் பஞ்சாயத்து தலைவர் போஸ்டிங் போட்டி போடுற ஜீவாவும் ஜென்சன் திவாகரும், மாப்பிள்ளை தம்பியும் இறந்து போனவர் தம்பியும் பிரார்த்தனா ஒன் சைடு லவ் பண்ற கேரக்டர்னு சொல்லிட்டு கேரக்டர்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஜீவா, இளவரசி தம்பி ராமையா, பிரார்த்தனா, ஜென்சன் திவாகர் தவிர மற்ற எந்த கேரக்டருமே நமக்கு பரிச்சயம் கிடையாது. அது ஒரு வகையில ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் அதுதான் இந்த படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மலையாள படம் பார்த்த ஃபீல் தான் இருந்துச்சு. இளவரசுக்கும் தம்பி ராமையாக்கும் என்ன பிரச்சனைன்னு சொன்ன இவங்க காரணத்தை ஸ்ட்ராங்கா சொல்லல. நிறைய இடங்கள்ல காமெடி ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் சில இடங்கள்ல காமெடி ரசிக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு காரணம் நேட்டிவிட்டி மிஸ் தான். ஏன்னா டோட்டலி மேக்கிங் ஒரு மலையாள படம் எப்படி எடுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. என்ன ஒரே ஒரு ஆறுதல், இந்த படம் ஒரு 2 மணி நேரம் தான். பொங்கலுக்கு வந்த படங்கள்ல இந்த படம் தான் கொஞ்சம் பெஸ்டா இருந்துச்சு. முடிவு பண்ணியா மாமா? முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேனப்பா. அந்தால் சுட்டா இந்தால் வெட்டுவாரா. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஜீவா தனக்குரிய ஸ்டைலில் காமெடி, தவிப்பு, கோவம், சென்டிமெண்ட்னு நடிப்புல வெளுத்து கட்டுறாரு. இந்த படம் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் கம்பேக்னே சொல்லலாம். இளவரசு தம்பி ராமையா கேரக்டருக்கு வேற யார் நடிச்சிருந்தாலும் செட் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு பக்காவா செட் ஆயிருந்தாங்க. பிரார்த்தனா தன்னோட கல்யாணம் நடக்குமா இல்லைன்ற தவிப்போட படம் ஃபுல்லா வராங்க. ஒரு இடத்துல வெடிச்சு இந்த பிரச்சனை நீங்க 2 பேர் தான் காரணம்னு சொல்ற இடத்துல நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஜென்சன் திவாகரோட காமெடி அங்கங்க நல்லா இருந்துச்சு. மாப்பிள்ளை தம்பியா நடிச்சிருக்கிற சுபாஷ்கரன், சர்ஜின் குமாரோட காமெடி படம் ஃபுல்லா ரசிக்க வச்சுச்சு. அவங்க பேசுற கன்னியாகுமரி ஸ்லாங் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வாரத்துல எலெக்ஷன் வர போகுது. எவன பலி கொடுத்தாது இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்கிறோம். டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம்னா ஃபாலிமி படத்தோட டீம் அப்படியே இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. விஷ்ணு விஜயோட மியூசிக்ல சாங்ஸ் எல்லாம் கேட்கற மாதிரி இருந்தாலும் சென்டிமெண்டலா இடையில ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங் நல்லாவே இருந்துச்சு. அவரோட பிஜிஎம் தான் ஆடியன்ஸை எங்கேஜிங் வைக்க ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ப்ளூ அஜோட சினிமாட்டோகிராஃபில மோஸ்ட்லி நைட் சீக்வன்ஸ் தான். ஆனால் லைட் செட்டிங்லாம் பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஒரு கல்யாண வீட்டை ஃபீல் பண்ண வைக்க இவங்க எடுத்த பொக்கே எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. அர்ஜுன் பாபுட எடிட்டிங்ல படம் 1 hour 55 minutes ஓடுது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ரொம்ப கிறிஸ்பா கட் பண்ணியிருந்தாரு. படத்தோட ஹீரோவே இவர் தான். நல்ல மனுஷனா இல்ல பைத்தியக்காரன்? இல்லப்பா, நாங்க தான் பைத்தியம். ஓவரால் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, போன வருஷம் பொங்கலுக்கு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மதகஜராஜா வந்து ஹிட் அடிச்சிச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு டார்க் ஹார்ஸா உள்ள வந்து ட்ரிபிள் டி கப் அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். பொங்கலுக்கு வந்த படங்கள்லேயே இந்த படம் பெஸ்டா இருந்துச்சு. அதனால ஃபாலிமியோட இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஃபேமிலியோட தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம் இந்த படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக ஜீவாவோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு டைலாக ஸ்மார்ட்டா ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. படத்துலயுமே இருக்கு. பழைக்க தெரிஞ்ச பிள்ளைங்க படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டீங்களா? உலகம் கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ், ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.